ஹலோ ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் தோஸ் கர்நாடக பிறகு சேனலை சந்திச்சிருக்கேன். நான் பார்க்குறதுக்கு அரிதான அமைப்பு இருக்குது. அந்த இங்கிட்டு இருக்க டேமுக்கு இருக்க இந்த சைட் வியூ இன்னும் அது பக்கத்தில் இருந்தே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அழகை பாலம் தகர ரொட்டி மாதிரி இருக்குது, அது இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் டிரைவர் கொஞ்சம் சரியான மோசம். தம்பி மெதுவாக போங்க, 30ல் போயிட்டு அந்தளவுக்கு ஃபன் பண்ண போகிறோம். ஃபன் பண்ண ஈவினிங் டைம் உண்டு. மஜாலா குஜாலா நல்ல ஒரு ஆட்டம். பாட்டு பாடுவார் பண்ணிக்கிட்டு ஹலோ ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் தோஸ் கர்நாடக பிறகு சேனலை சந்திச்சிருக்கோம். நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா இரணைமலை குளத்தை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். கிளிநொச்சிக்கு வந்திருக்கோம். கிளிநொச்சியில் இருந்து உள்ளுக்குள்ள பைக்கில் தான் வந்தோம். அந்த வியூவை காட்டுறோம் எப்படி இருக்குண்டு. உன்னைக்கும் அந்த சைட் மரங்களாக இருக்கட்டும், சரி ஒரு காட்டு பகுதி ஒன்றுக்குள்ள தான் வந்தோம். நல்லா இருந்தது. இந்த குளத்துக்கு வந்தது ஃபர்ஸ்ட் டைம். உன்னைக்கும் வேறு லெவல் அழகில் இருக்குது. இந்த குளத்துக்கு பக்கத்தில் எங்களுக்கு பின்னுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த குளம் எப்படின்னா, இந்த குளம் நம்ம ஸ்ரீபுத்தகத்தில் பாருங்க, நார்த் சைடு ஒரே ஒரு குளம் நடுவில் ஒரு குளம் தான் இது. அதுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் வேற மைக் இருக்கு. பார்க்குறதுக்கு அரிதான மைக் இருக்குது. அந்த இங்கிட்டு இருக்க டேமுக்கு இருக்க இந்த சைட் வியூ இன்னும் அந்த வறட்சி காலம்னால டேம் திறக்கலை. டேம் திறந்தா இந்த இடம் மிகவும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இரணைமலை குளத்தை பார்க்க வந்துட்டேன். உள்ளுக்குள்ள இறங்கிங்கன்னா பார்க்கறதுக்கு பெர்மிஷன் இல்லை. இதுக்குள்ள சைட்டை பார்க்கறதுக்கே விடவே இல்லை. ஒரு மாதிரி கேட்டு தான் வீடியோ எடுக்க போகிறேன்னு கேட்டு தான் இதுக்குள்ளேயே வந்தேன். சைட்டுக்கு வந்தது என்னென்னா, இது வான்கதவு தான் ஒரு முக்கியமான ஸ்பெஷல்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் வரும்போது தண்ணியை காணலை. உள்ளுக்குள்ள குளத்துக்குள்ளே இருக்க நான் வழியால் தண்ணி பாய்கிறதுக்கு தண்ணி காணாது. அப்போ வெறுமனை இதை காட்டுறோம். திருப்பி இன்னொரு ரிப்பு கொண்டு வரும்போது உங்களுக்கு திருப்பி ஒருக்கா காட்டுறோம் இந்த தண்ணி பாயுது. உண்மைக்கும் ஒரு வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். நீங்களும் வீடியோவில் தான் பார்த்துருப்பீங்க. மறக்காம பாருங்கள் நீங்களும். அதுவும் அதாவது தண்ணியில் போய் வந்துடுவாங்க எங்களை மாதிரி. தண்ணி இருக்கிற போது வாங்க. இப்போ இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னா, தண்ணி இல்லாத போது வந்ததால் சிலது கொஞ்சம் பாகுபடியமாக இருந்தது. அது என்ன சீனட்டா, அந்த அழுத்தம் ஒன்று ஏற்படுதானே, அதனால் அந்த கல் பாறைகள், அதாவது மண்ணெல்லாம் இருக்கிறானே, அதை ஃபுல்லாக அரிச்சு அந்த இடமே சரியாக பள்ளமாக போயிட்டு பள்ளமாக போய் இன்னும் அடித்து சரியான மோசமாக இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே உங்களை பார்த்துட்டு வந்துட்டோம். செம்மையாக ஒரு பாலம் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. அங்கால சைட்டில் பக்கத்துலேயே வான்கதவு இருக்குது. அந்த வான்கதவடியை திறந்து விடும்போது தண்ணி கணக்காக வரும்போது பக்கத்தில் இருந்தே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அழகை கணக்காக அந்த தண்ணி பாஸ் பண்ணுறது சரி இருக்கட்டும், அதில் வெஹிக்கிளில் போகும்போதும் சரி வரும்போது பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் அந்த சைடில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலின் வியூவும் வேறு லெவலில் இருக்கும். இவ்வளவு தான் இரணைமடுவை பெட்டி இருக்குது. ஆனால் இன்னும் இரணைமடுவை பற்றி கணக்கு இருக்குது. இதில் ஃப்ரெண்ட் படினோர் வட்டம் போட்டு கொண்டிருக்கார். இந்தியாவில் அது பக்கத்தில் இந்த கோயில்னு சொன்னானே, அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன். கோயிலை பெருசாக காட்டலை, நீங்கள் பாருங்கள், அப்போ தான் நல்லா இருக்கும், அதனால் காட்டலை. அந்த கோயிலுக்கு சைட்டால் அந்த அழகரைன்னு சொல்லுவாங்க, அந்த அழகரை சைட் போயிட்டு பார்த்தோம். அங்கே இருந்து பார்க்கும்போது வியூ நல்லா இருக்கும். இரணைமடு குளத்தில் எங்கே இருந்து பார்த்தாலும் எல்லா வியூவும் வேறு லெவலில் இருக்கும். அந்த வியூன்றதுக்கு குறைவாக இருக்குது அது இதுன்ற சொல்கிறதுக்கு இடமே இல்லை. உண்மைக்கும் செம. நீங்களும் பாருங்கள், நானும் திரும்பி திரும்பி சொல்கிறேன், பாருங்கன்ட்டு பார்த்துடுங்க. அங்கே போயிட்டு வந்துட்டோம். இப்போ எங்கே போகிறோம்டா, கடலுக்கு போகணும்னு ஒரு பிளான் ஒன்று வந்துச்சு. அப்போ கடலுக்கு போகிறதுக்கு உடுப்பு கொஞ்சம் காணாது. உடுப்பு அதாவது எடுத்துகிட்டு வரல, வேறு கொஞ்சம் சாமான்கள் எடுத்துகிட்டு வந்தேன், புக்ஸுகள் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் உடுப்பு எடுத்துகிட்டு வரல. அப்போ போயிட்டு உடுப்பெடுப்பு திருப்பி அதாவது குளத்துக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிக்கொண்டிருக்கான். ரிட்டர்ன் ஆகிக்கொண்டிருக்கும் போது தான் கொஞ்சம் பார்த்தா ஷார்ட்கட்டில் போட சொன்னால் அவன் ரோட்டால் போட்டு மெயின் ரோட்டால் போட்டு விட்டான். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு போகிறதுக்கு. இந்த பாலத்தை திருத்த வேலையெல்லாம் நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த வெள்ளம் இந்த அனர்த்தம் தானே, அதனால் இந்த பாலமெல்லாம் உடைச்சிட்டு போயிட்டு அப்போ அந்த வேலை தான் செஞ்சு கொண்டிருக்காங்க, இன்னும் செய்கிறாங்க. அந்த வேலை போய் கொண்டு இருந்தாலும் கொஞ்சம் சிக்கலாக போயிட்டு, ஆனால் பட் இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொரு பாலம் ஒன்று காட்டுறேன். இது இந்த இந்தியன் ஆர்மி இருக்காங்க தானே, அவங்க செய்த பாலம். அந்த பாலத்துக்கு நல்லது சொல்கிறாங்க, கூடாது சொல்கிறாங்க.
அந்த பாலம் தகர ரொட்டி மாதிரி இருக்குது, அது இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உண்மைக்கும் அவங்க வந்து கஷ்டப்பட்ட நேரத்தில் வந்து அவங்கள வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க, அதை வந்து அப்படி சொல்லக்கூடாதானே. ஃபைனலி பீச்சுக்கு போகிறதுக்கு நாங்கள் வலிக்கிட்டோம். வீட்டை போனோம், உடுப்படுத்தோம், வலிக்கிட்டோம். அவ்வளோ வந்தாண்டு சொல்ல மாட்டேன், இன்னும் இருக்குது போய்கொண்டிருக்கோம். வீடியோ பார்த்துட்டு சொல்லாங்க, தம்பி ஹெல்மெட்டை போடுங்க, ஹெல்மெட்டை போடாமையும் போகிறீங்கலாம் கேட்பீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் உள் ரோட்டுன்றபடியே நான் ஹெல்மெட் போடலை. டிரைவர் கொஞ்சம் சரியான மோசம். தம்பி மெதுவாக போங்க, 30ல் போங்க, 20ல் போங்கன்னா கேட்க மாட்டார். அவர் அதில் டபுளில் தான் போவார். இவர் அடுத்த டிரைவர், இவர் அப்படி தான். ரோடு வந்து சரியான பள்ளம் போட்டு, பள்ளத்துக்குள்ளே இவர் வந்து 60ல் போட்டால் அங்கே போகும், மேலால் போயிட்டு அடுத்த பள்ளத்துக்குள்ளே விடும். ஐயோ பட்டப்பாடு படும்பாடு. ஆனால் உண்மைக்கு நல்லா இருந்துச்சு, அது ஃபன்னாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் டெக்கனே சேஃப்டியாக தான் போனோம். வந்து இடையில் நிப்பாட்டிட்டு, அதாவது பீச் போகலை, பீச்சுக்கு போயிட்டு இருக்கும்போதே இடையில் பாட்டை போட்டு ஒரு குஜாலா மஜாலா ஒரு நல்ல ஒரு ஆட்டம் ஒன்று போட்டு, அப்படி அதில் வானத்தை பாருங்கள், வந்து அந்த பறவை ஈவினிங்கில் பறந்து போகுது. அது செம்மையாக இருக்குது பாருங்கள், அந்த வி ஷேப்லலாம் நடந்து போகுது. அது உண்மைக்கும் பார்க்க பண்ணியாக இருக்கும். மேபி பீச்சை காட்ட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏண்டா போயிட்டு அந்தளவுக்கு ஃபன் பண்ண போகிறோம். ஃபன் பண்ணும்போது கேமரா பிடிச்சிட்ருக்கு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ போகும்போது ஃபன் பண்ணுறத காட்டுறேன். இந்த ஃப்ரெண்ட் படிக்கின்ற பைக்கு கொஞ்சம் சிக்கலாகிட்டு போல். 2 பைக்கும் ஓகே. அந்த பைக் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. அதாவது 2வது கியருக்கு மேலே போகாது, போனால் பைக் நின்றுடும். அப்படி ஒரு பிரச்சனை உண்டு. ஒரு மாதிரி விளக்கிட்டு வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் அப்படி வந்துட்டோம். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது, போயிடுவோம். நல்லா ஈவினிங் டைம் உண்டு, மஜாலா குஜாலா நல்ல ஒரு ஆட்டம். இப்படியே போட்டுட்டு போவோம். அப்படியே பின்னுக்கு வாய்ஸ் ஓவரை கட் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டை போட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணிவிட்டு அடுத்த ஈவினிங் ஒரு பாட்டு ஒன்று போடுவோம், அதுக்கு வந்துடுறேன். சாரி காய்ஸ், பீச்சை காட்டாமல் டிரெக்டாக ஆடி போட்டு அடுத்த டான்ஸை போடுற வண்டி யோசிக்காதீங்க. அது எப்படி இருந்தால் பீச்சுக்கு போன சொன்னேன் தானே, சில வீடியோ எடுக்க கிடைக்காதுன்னு தான் சொன்னேன். அது மாதிரியே வீடியோ கிடைக்கல. போயிட்டு அப்படியே குடிச்சிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். அதனால் வந்து அந்த ஃபன் பண்ணதை காட்டலை, முக்கியமானோட காட்டலை. ஆனால் திருப்பி போகும்போது வந்து இன்னொரு ட்ரிப் பண்ணி போகும்போது சூறாக அப்படியே நல்லா கூட ஃபன்னாக இருந்த இதை வந்து நான் மிஸ் பண்ணாமல் எடிட் பண்ணி போடுறேன். இது வந்து லாஸ்ட்டாக வரும்போது கொஞ்சம் இருட்டாகிட்டு, அதான் வந்து வாகனம் எல்லாம் குறைவு வருது. ஆனந்தரசாண்டியில் ஒரு காட்டு ரோட் தான். அப்போ அதை நிப்பாட்டிட்டு ஃபன் பண்ணோம். பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டை போயிட்டு கடைக்கு போகும்போது பார்த்தா பக்கத்தில் ஒரு கோயிலில் இருந்து ஒரு ஆள் கூப்பிட்டார், தம்பி வாங்கண்டு. அங்கே போயிட்டு கேட்டால் சொன்னார், கோயில் பூசை தம்பி, அன்னதானம் இருக்குது, சாப்பிட்டு போவேண்டி. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், சாப்பாடு முக்கியம் தானே, போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். ஹாய் காய்ஸ், அப்படியா நாங்கள் இப்போ கிளிநொச்சிலேருந்து போக போகிறோம். இங்கேருந்து முல்லைத்தீவு போக போகிறோம். அப்போ இங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு பிரியா வீடியோ கொடுக்கலான்னு இப்போ ஒரு பாட்டு பாடுவார், பாடிக்கிட்டு இருக்காங்க. மெல்ல விடை கோடு மனமே. ஹாய் வணக்கம் பாய்.